மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல்ல புரோட்டீன், அதாவது மசில்ஸ்ல அதிகமான புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுதுன்னு சொல்லலாம். நம்ம செல்லோட மெட்டபாலிசம்ல இருந்து வளர்ச்சிதை மாற்றம் வரைக்கும், நம்ம பாடியில டைஜஷன்ல இருந்து growth, ஹேர் growth, நகங்கள் வளர்வதற்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய பணிகள் ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஆகணும். ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ லிவர் அதோட ஃபங்க்ஷன் செய்யணும். குடல் பகுதியில இயக்கங்கள் நார்மலா இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பணிகளும் சரியா நடக்கணும் அப்படின்னா புரோட்டீன் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த புரோட்டீன் நம்ம உடல்ல இருந்து யூரின்ல வெளியேறுது. இந்த கண்டிஷன் புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே யூரின்ல பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருந்து மெட்டபாலிசம் முடிஞ்சு வேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில ஏறுது. அப்போ நம்மளுடைய கழிவுகள் வெளியேற சமயத்தில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கழிவே இல்லாத புரோட்டீன் நம்ம யூரின்ல வெளியேறுது. இந்த கண்டிஷன்ல உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடலில் மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நார்மலா ஒரு growth ஆகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டீன் இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது சிதைவுறு அடைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், மசில்ஸ். ஸோ மசில்ஸ் வந்து ஒரு பல்கா இருக்கணும்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால்தான் ஜிம் போறவங்களாம் பார்த்தோம்னா அதிகமா புரோட்டீன் டயட்டுக்கு வந்து ஆர்வம் செலுத்தி அது வந்து எடுத்துப்பாங்க. அப்போ புரோட்டீன் யூரின்ல லீக் ஆகுதுன்னா என்ன நடக்கும் நமக்கே தெரியும். வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா எந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஏற்கனவே நான் நார்மலா இருந்தேங்க, ஏன் உடல்ல இருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் ஆகுது. மாதத்திற்கு 1 கிலோவோ 2 கிலோவோ பாருங்க. போன வருஷம் நான் வந்து இத்தனை கிலோ இருந்தேன், இந்த வருஷம் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே 10-12 கிலோ குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து புரோட்டீன் லாஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ், உடல்ல வந்து பார்த்தோம்னா சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து அதிகமான சோர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் சோர்வு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஒரு ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்கும். ட்ரைனஸ் அப்படின்னா வறண்ட தன்மை. நம்மளுடைய முகத்திலோ கை கால்கள்லயோ, முக்கியமா உள்ளங்கை உள்ளங்கால் இந்த இடத்துல ஒரு வறண்ட தன்மை தெரியும். ஸோ தோல்ல வந்து ஒரு வறண்ட தன்மை தெரியறதுனால புரோட்டீன் லாஸ் ஆகுது, உடல்ல வந்து ஒரு வறட்சி தன்மை தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். யூரின் போகும்போது என்னன்னா வெண்மை நிற படிவுகள் மாதிரி தெரியும். யூரின் வந்து காலையில ஃபர்ஸ்ட் யூரினை வந்து ஒரு பவுல்ல கலெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டோம்னா ஒரு 1 hour கழிச்சு பார்த்தோம்னா அடியில வந்து வெண்மையாக லேசா வண்டல் மாதிரி வெள்ளை வெள்ளையா திரியா படிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா நீங்க யூரின் பாஸ் பண்ணும்போது அதிகமான நுரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளோத்தி யூரின் அப்படின்ற கண்டிஷன். ஃப்ளஷ் பண்ணிட்டேங்க, டாய்லெட்ல வந்து நான் யூரின் போயிட்டேன், ஃப்ளஷ் பண்றேன், இருந்தாலும் அந்த நுரை அப்படியே அதுக்கு மேலேயே நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நுரை அதிகமாக நம்மளுடைய டாய்லெட்ல காலையில முதல் சிறுநீர் போறோம் இல்லைங்களா, அதுல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அஜீரணம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அஜீரணம் அப்படின்னு சொன்னா சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம எதிர்த்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா நம்ம உடல்ல மசில் அட்ரோஃபி இல்லைன்னா மசில் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தொடை பகுதியிலயோ இல்லை கையில ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்லயோ பின்னாடி ஷோல்டர் ஜாயிண்ட்லயோ நமக்கு என்ன ஆகும்னா மசில் வீக்னஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயோ மசில்ஸே இல்லைங்க, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்கும். ஸோ மசில்ஸ் வேஸ்டிங்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ்க்கான அறிகுறி. அப்போ புரோட்டீன் லீக்கேஜை எப்படி நம்ம தடை செய்யலாம், எப்படி இதுல இருந்து மீண்டு வரலாம்னு பார்த்தோம்னா கிட்னி. அப்போ டைரக்டா நம்ம எதை பரிசோதிச்சு பார்க்கணும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் RFT அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட்ல ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து டோட்டலா A to Z எல்லாமே கவர் ஆயிடும். யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட், EGFR, அதுக்கப்புறம் சோடியம், பைகார்பனேட், குளோரைட்ஸ், பொட்டாசியம் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். நம்ம உடல்ல இருந்து எவ்வளவு புரோட்டீன் வெளியேறுது, மற்ற தாதுக்கள் வந்து எவ்வளவு நம்ம உடல்ல இருந்து வெளியேறுது யூரின்ல
அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல முக்கியமாக யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா புரோட்டீன் லீக்கேஜ் இருக்க சமயத்துல யூரியாவும் கிரியேட்டினும் நம்ம உடல்ல இருந்து அதிகமா வெளியேறுது. அதற்கு ஏற்ற மாதிரி சிறுநீரகங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? ஸோ 2 சைடும் பைலேட்ரலா கிட்னில வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கா? ஸோ இது நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது போட்டிருப்பாங்க. மெடிக்கல் ரீனல் டிசீஸ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜிஎஃப்ஆர் ரேட், அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து எப்படி நமக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரியும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன், கிட்னியோட சைஸ் இது எல்லாமே எப்படி இருக்கு? ஸோ அதிகமா நமக்கு வந்து சுருக்கம் ஏற்பட்டிருக்கா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் எவ்வளோ இருக்கு, 24 ஹவர்ஸ் யூரின் லீக்கேஜ் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம பார்த்து அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கணும். சிகிச்சை எடுத்து 1 மாதத்திற்குள்ளாகவே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுல வந்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி, மேம் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு. அசைவ உணவுகள் எடுக்கும் பொழுது அதிகமான புரோட்டீன் லீக்கேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைங்க எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கு, அப்போ புரோட்டீனே உடம்புல இல்ல, ஸோ நான் வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிட்றேன், அப்போ வந்து புரோட்டீன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டோம்னா கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகி ரொம்ப சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புரோட்டீன் டயட்டோ இல்லை மற்ற டயட்ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு ஏற்ற மாதிரி பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு, இல்லை இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரோட்டீன் லீக்கேஜ் ஆக ஆக கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இருந்து கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அங்கங்க திட்டுகளாக கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சிடும். லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கணும். ஏன்னா உடம்பு ரொம்ப தேஞ்சி அந்த உடல்ல இருக்கக்கூடிய மொத்த எடையும் கொழுப்பும் புரோட்டீன்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்ப புரோட்டீன் யூரியா இருந்தா ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கணும். இதற்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன காய்கறிகள் பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணணும், சாப்பிடவே கூடாது அப்படின்னா கீரை வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வந்து சாப்பிடாதீங்க. அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள், உப்பு தான் முதல்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புளிப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், கிழங்கு வகைகள், இது எல்லாமே கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். இதனோட ஃபர்ஸ்ட் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நான்வெஜ் தான். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு உணவு முறைகள் இயற்கையான முறையில நம்ம வந்து தயாரித்த உணவாக இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ காலையில கொஞ்சமா முளைக்கட்டின பயிர், இதுல புரோட்டீன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு, கம்மியா 40ல இருந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நிச்சயமாக உடல் அந்த புரோட்டீன் லீக்கேஜ்க்கான ஒரு பெஸ்ட் டயட்டா இது இருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவ முறை அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, அதாவது நெல்லிக்காய் நெய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்தி நம்ம வந்து மருந்தாக செய்யலாம். மலை நெல்லிக்காய் பொடியாகவோ இல்ல சாறு எடுத்தோ அதை நெய் மாதிரி பயன்படுத்தி, இந்த நெய்யோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிலாசித்து பருப்பும் சித்த மருத்துவத்துல இருக்கு. அப்போ இந்த மலைநெல்லி நெய்யோட நம்ம நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா சிலாசித்து பருப்பம் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மியா ஒரு மிளகு அளவு எடுத்து இதுல கலந்து நம்ம சாப்பிடணும். ஸோ சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை புரோட்டீன் யூரியா இருந்துச்சுன்னா இந்த நெல்லிக்காய் கிருதம், நெல்லிக்காய் நெய் அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா, நெல்லிக்காய் நல்லா இடிச்சு கொட்டையோடய இடிச்சு திக்கா, நம்ம சாறு மட்டும் பிழியக்கூடாது, மொத்தமா நெய்யில போட்டு காய்ச்சணும், நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு இதனோட வேறு என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, சதாவரி பொடி சொல்றீங்களா, நெல்லிக்காய் வந்து நம்ம இடிச்ச பொடி 1/2 கிலோ இருக்குன்னா சதாவரி பொடி 200 கிராம், அதிமதுரம் 200 கிராம், சீரகம் 100 கிராம் சேர்த்துக்கும். இது எல்லாமே நெய்யில போட்டு 1 கிலோ நெய்யில போட்டு நல்லா காய்ச்சி வடிச்சு எடுத்த நெய் தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த நெல்லிக்காய் நெய் பார்த்தோம்னா ஸ்பெஷலா நம்ம பலருக்கு, நிறைய பேருக்கு வந்து பல நோய்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா இந்த மாதிரி சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க வீட்டிலேயே கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெய்யில
ஒரே ஒரு சிட்டிகை அளவு நம்ம வந்து சிலாசித்து பருப்பும் சேர்த்து சாப்பிடணும். இதனோட மற்ற மருந்துகளும் தொடர்ந்து எடுக்கும்போது புரோட்டீனூரியா கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான உடல் எடை இழப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.